கற்பழித்து கொலையும் பண்ணிட்டான். அவ்வளோதான், அவனை போலீஸ் வந்து பிடிச்சி ஜெயிலையும் போட்டுருச்சு போக்சோல. இப்போ வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செஞ்சு அது வந்து நீதி கிடைக்கும். இறந்து போன அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிவாரணம் கிடைக்கும். நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன் போல இருக்குது. கார்த்திகையும் அவனோட ஃப்ரெண்டு வந்து மோகன்ராஜன் நினைக்கிறேன், அவனையும் 2 பேர்த்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்குது. பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த குழந்தையை கொடூரமான முறையில் கொலையும் செஞ்சுருக்கிறான். இந்த நாயை வந்து 24 மணி நேரத்தில் போலீஸ் வந்து பிடிச்சதாகவும், போலீஸ் வந்து ஓவர்டேக் பண்ணி அவனை வந்து பிடிச்சதில் கால் வந்து உடஞ்சிருச்சு போல இருக்குது. அதை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறதாகவும், கூடிய விரைவில் வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செய்து அவனை வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து கைது செய்யப்பட போவதாக வந்து ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான், இதை வந்து ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம வந்து மறந்துடுவோமா? அந்த ஆசிபா கொலை வழக்கில் வந்து என்ன நடந்துச்சு? ஆசிபான் மட்டும் கிடையாது, பாலியல் வன்புணர்வு செய்து குற்றவாளிகள்லாம் வந்து உள்ளர போயிடுதுவோ. உள்ளர போயிட்டு ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ நான் தண்டனைகளை வந்து அனுபவிச்சுட்டு, என்னமோ வந்து டூர் போயிட்டு வர மாதிரி உள்ளர போயிட்டு அனுபவிச்சுட்டு திரும்பி வந்து வெளியில் வந்துட்டு, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருந்தேன். ஏற்கனவே வந்து ஒரு கற்பழிப்பு செஞ்சுட்டு உள்ளர போனவன் வெளியில் வந்துட்டு இன்னொரு குழந்தைய வந்து கற்பழித்து திருப்பிக்கு வந்து உள்ளர போன அந்த சம்பவங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து ஓடிட்டு இருந்துச்சு. நான் இது மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் தண்டனைகளை வந்து ரொம்ப ஹெவியாக வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் நிறைய வீடியோக்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இல்லையா? பெண்களை வந்து சும்மா நார்மலாக வந்து யூடிசிங் அந்த சும்மா அந்த கிண்டல் அடித்து பேசுவதில்ல, அந்த மாதிரி வந்து பண்ணுற அந்த ஒரு சம்பவத்துக்கே குறைஞ்சது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து ஜெயிலே வந்து ஜாமீனே வந்து கொடுக்காத அளவுக்கு, ஜாமீன் இல்லாத அளவுக்கு வந்து அவங்களை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டோம்னா அந்த குற்றங்கள்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ வந்து தோணுது. இவனை மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து தவறுகள் வந்து யாராச்சும் செஞ்சு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இது மாதிரி இந்த கொலை சம்பவம் இது மாதிரியான சம்பவத்துக்கு ஆயுள் தண்டனை, அப்படி இல்லை இவங்களை வச்சுட்டு ஜெயிலில் வச்சுட்டு சோறு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் நினச்சிச்சின்னா இவங்களுக்கு மரண தண்டனையே வந்து கொடுக்கலாம். இவனு வந்து பெரிய தியாகிகள் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி கூட பார்க்காம இது மாதிரியான ஒரு காம வெறி பிடிச்சி இந்த மாதிரி வந்து செய்யக்கூடிய இது போன்ற நபர்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து ஒன்று தூக்கில் தொங்க விட்டுறணும். தளபதி என்ன அந்த சர்க்கார் படத்தில் ஒரு சீனில் கலெக்டர் ஆஃபீஸில் தீ குளிச்சு வந்து இறந்து போவாங்கல்ல அந்த கடனை ஏதோ ஒரு சம்பவத்துக்காண்டி, அப்போ அந்த டிரைவர் வந்து சொல்லாப்புல தெரியுமா, இதை நாங்கள் வந்து ஒரு வாரம் ஷேர் பண்ணுவோம், அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, அடுத்து ஒரு சம்பவம் நடக்கும், அதில் நாங்கள் அப்படியே மறந்துடுவோம், அதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணுறதுல அந்த பழைய சம்பவங்கள்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை சொல்லுவாப்புல. அது மாதிரி தான் இப்போ நிலம் வந்து ஓடிட்டு இருக்குது. தயவுசெய்து அரசாங்கம் தான் மெயின் ரோலே வந்து பண்ணணும். மக்கள்லாம் வந்து விழிப்புணர்வோடு தான் வந்து இருக்கிறாங்க. ஒரு இது மாதிரி செயல்களை இனிமேல் வந்து செய்யறதுக்கு வந்து பயப்படணும். அந்த மாதிரி வந்து சட்டங்களை வந்து கொண்டுகிட்டு வாங்க, இதே வந்து தள்ளி விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா நாளைக்கு வந்து ஆசிபாவுக்கு நடந்த அதே ஒரு சம்பவம் மாதிரி தான் அடுத்தடுத்த சம்பவங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதை வந்து மாற்ற முடியாது. அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு படைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு என்னத்துக்கு பிரயோஜனம்? அது எல்லாத்தையும் வந்து வாபஸ் வாங்கிட்டு பேசாமல் வந்து வீட்டிலே உட்காந்துக்கிடலாம்னு நினைக்கிறேன்.